ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கிச்சன். இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா 3 பொருட்களை மட்டும் வச்சு செஞ்ச ஹை ப்ரோட்டீன் இன்ஸ்டன்ட் இட்லி தான் பார்க்க போகிறோம். என்னதான் இருந்தாலும் இன்ஸ்டன்ட் இட்லினா நம்ம விடுவோமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பவுலில் இட்லி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த மாவை நல்லா கரண்டியால் நல்லா கிண்டி விடுங்க. மாவு ஃபுல்லாக கலந்தது எல்லாம் நல்லா கிண்டி விட அது ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். அது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 3 கேரட்டு நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அந்த மாவு கூட கேரட் இருக்கிற இடமே தெரியக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டன்ட் இட்லி மாவு. இதை வச்சு தான் நம்ம இட்லி சுட போகிறோம். இதை நம்ம கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். அது நல்லா செட் ஆகிருக்கும். இட்லிக்கு என்னென்ன பண்ணணுமோ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஊற்ற போகும் நேரத்தில் நாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் நான் லாஸ்ட்டு ஜீரகம் சேர்க்குறேன்னா அது நமக்கு ஒரு ஃப்ளேவர் தரும். அதனால தான் நான் லாஸ்ட்டு ஜீரகம் சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு சர்க்கிள்லையும் நம்ம இட்லியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டன்ட் இட்லி. இப்போ நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்திருக்கா பார்க்குறதுக்கு நான் டூத்பிக் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த இட்லிக்கு நம்ம தாளிப்பு தரணும். குழிக்கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானோடனே அது கூட கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ நல்லா பொரிஞ்சோடனே அந்த இட்லி மேலே நல்லா தூவி விடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு 3 பொருட்களை மட்டும் வச்சு செஞ்ச ஹை ப்ரோட்டீன் இன்ஸ்டன்ட் இட்லி ரெடிங்க. இங்கே பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. கேரட்டும் நல்லா வெந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.